வீடுங்களில் பிரச்சனையே இந்த கிராக்கு தாங்க. இந்த மாதிரி கிராக்கை வந்துட்டு என்ன பண்ணலாம், இந்த மாதிரி ஒரு ட்ரையர் மிஷினில் வால் கட்டர் பிளேடை போட்டு நீட்டாக வி ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்க வேண்டியது. கட் பண்ணி எடுத்த அந்த இடத்த நல்ல ஒரு ப்ரஷ்ஷை வந்து தண்ணியில் போட்டு இது மாதிரி க்ளீன் பண்ணி எடுத்துக்க வேண்டியது. எடுத்துகிட்டு இந்த ப்ரஷ் பாண்ட் ஆர்எஃப்எக்ஸ்னு ஒரு கெமிக்கல் இருக்குதுங்க. அதே மாதிரி இது இல்லை அப்படின்னா டாக்டர் ஃபிக்ஸிட்டில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பிடிஃபின் 2K அப்படின்னு ஒரு கெமிக்கல் இருக்குது. இது வந்து 2K பேக்குங்க. ரெண்டுமே ஒரு பால் மாதிரி ஒரு கெமிக்கலும் அதே மாதிரி ஒரு சிமெண்ட் மாதிரி ஒரு பவுடரும் தருவாங்க. ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ண வேண்டியது. ப்ரஷ்ஷில் நீட்டாக அது உள்ளே நல்லா இறங்குற அளவுக்கு அந்த கல்லை கொடுத்து அடிங்க. அடித்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் ஒரு நாள் ஃபுல்லாக ட்ரை டைமிங் கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் டியூலக்ஸில் அக்வாடெக்கில் 20 mm பேஸ்ட்டு. இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா நார்மல் இந்த பிர்லா பட்டி மாதிரி கிடையாது. இது கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். 20 mm வரைக்கும் வைக்கலாம். அதை நீட்டாக அப்படியே தண்ணிலாம் மிக்ஸ் பண்ணாதீங்க. அதுவே ஒரு பேஸ்ட்டாக தான் வரும். அதை அப்படியே எடுத்து நல்லா உள்ளே அழுத்தி அதை அப்ளை பண்ணணும். சும்மா மேலே அப்ளை வச்சு அப்படியே தேய்க்கக்கூடாதுங்க. நல்லா உள்ளே வச்சு அழுத்தி எடுத்ததுக்கப்புறம் அது காயறதுக்கு நீங்கள் 24 hours, அதாவது ஒரு நாள் இல்லை 2 நாள் கூட விட்டுருங்க, தப்பு கிடையாது. நல்லா காஞ்சதுக்கப்புறம் அதுக்கு மேலே எப்பவும் மாதிரி நம்ம பிர்லா பட்டியை வந்துட்டு நீட்டாக வழித்து எடுத்துகிட்டு தேய்ச்சி கரெக்ட் பண்ணிக்கலாங்க. இது ரொம்ப முக்கியம் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இதுக்கு டைம் கொடுக்கணும். ஏன்னா இது ரொம்ப அவசரமாக செஞ்சீங்க அப்படின்னா இவ்வளோ செலவு பண்ணி ரொம்ப வேஸ்ட்டுங்க. ஏன்னா இது ரொம்ப காஸ்ட்லியான மெட்டீரியல் இது எல்லாமே. அதே மாதிரி ரொம்ப பெரிய கிராக்காக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அதில் இந்த மாதிரி ஒரு வாட்டர் கேனில் ஒரு ஓட்டையை போட்டு அதில் அந்த கெமிக்கலை மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி வழியாக நீங்கள் உள்ளே அடிச்சிக்கலாம். கன் இருந்துச்சுன்னா கன்று மூலியமாக அடிச்சிக்கலாம். அதே மாதிரி ரொம்ப பெருசாக இருந்துச்சுன்னா அது வேறு வழியே இல்லை. இந்த பேஸ்ட்டெல்லாம் தாங்கவே தாங்காது. சிமெண்ட்டில் அதே மாதிரி URP இல்லை லேட்டக்ஸ், சூப்பர் லேட்டக்ஸ்னு கெமிக்கல் இருக்குது. அதெல்லாம் மிக்ஸ் பண்ணி நீட்டாக பண்ணிக்கலாம். இது தவிர்த்து இந்த மாதிரி ஓதம் இருக்கிற வாளுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். ஸோ நம்ம வீடியோ பிடிச்சிருந்துன்னா நமக்கு ஒரு லைக் போட்டு அப்படியே நமக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.